சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழுக்கும் சேதுக்கும் திருமண நாளை கொண்டாடுறதுக்காக 10 ஏழை ஜோடிகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதாக ராசாங்கம் முடிவு எடுத்திருப்பாரு. அந்த நாளும் வந்துருது. அதனால அதுக்காக ஏற்பாடெல்லாம் தடப்படலாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த ஈஸ்வரியும் சித்ராவும் பொறுமை எடுக்குதுக. திருமண நாளா கொண்டாடு, உன்னைய நிம்மதியா நான் கொண்டாட விட்டாதானே அப்படின்னு அது மனசுக்குள்ள ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு பார்த்தா சாவுத்திரியும் தாமரையும் வகுரி எறிஞ்சு போய் நிக்குதுக. போயும் தமிழுக்காக இப்படி 1.5 கோடி ரூபாயை செலவழிச்சு இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரே, இந்த அண்ணனுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்குது. எப்படியோ இதுல நமக்கு பாதி பங்கு வந்துடும். நம்ம அனுப்பி விட்ட நம்ம சொன்னாலும் எப்படியும் ஒரு 2 ஜோடியை கூட்டிட்டு வந்துடுவேன். அதுல நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அதை நினைச்சு நம்ம மனசை தேத்திக்கிற வேண்டியதான் அப்படின்ட்டு சாவுத்திரி ஒரு முடிவு எடுக்குது. இங்கே சித்ரா ஈஸ்வரிட்ட சொல்லுது, எப்படிமா பெரியப்பாவுக்கு இப்படியெல்லாம் மனசு வருது? அதுவும் இந்த தமிழுக்குன்னா விழுந்து வீட்டோட எல்லாமே நல்லா விழுந்து கவனிக்கிறாங்க. இவ போற போக்க பார்த்தா விவகாரத்து பண்ற மாதிரி தெரியல. இவன் இந்த வீட்டோட ராணி ஆயிருவா போலமா அப்படின்னு சொல்லவும், நான் இருக்கிற வரையும் அது நடக்காதுடி, நான் பாத்துக்கிறேன்டி. அவன் இந்த திருமண நாளையே அவன் நிம்மதியா கொண்டாடக்கூடாது. அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. என் புள்ள ராஜாவாட்டம் இருக்கிறவனே செங்கல் சூளையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவ வெறிஞ்சிருக்கி, இவளுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் தேவையா? எனக்கே வகுறு எரிஞ்சு போய் தாண்டி நிக்கிறேன். நீ வேற எதையாவது சொல்லாதடி, எனக்கு ரொம்ப வகுறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. ஈஸ்வரி இதை நினைச்சு மனசுக்குள்ள புலம்ப ஆரம்பிக்குது. காவியா ஒரு பக்கம் சாவுத்திரியும் தாமரையும் பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. நீங்க திட்டமா போறீங்க, திட்டம் எப்படியும் நீங்க ஆளை அனுப்புனாலும் கண்டிப்பா 2 ஜோடிகளை கூட்டிட்டு வரத்தான் போறேன். நீங்க போடுற திட்டத்தை ராசாங்க மாமாட்ட இன்னைக்கு வெளிச்சம் போட்டு இத்தனை பேத்துக்கு முன்னாடி நான் காட்டதான் போறேன். உங்களை போல ஆளுகள் எல்லாம் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, நீங்க எல்லாம் வெளியே இருக்க வேண்டிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு காவியா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. சாவுத்திரியும் ஈஸ்வரியும் அந்த சீரெல்லாம் பார்த்துட்டு அதுகளுக்கு நெஞ்செல்லாம் எரிய ஆரம்பிக்குது. இங்கிட்டு சேது தமிழுக்கிட்ட நடக்கிற விதத்தெல்லாம் பார்க்கையில தமிழுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன இவன் நம்ம பிள்ளையே இல்லை அப்படின்னு சொன்னவன் இப்ப நம்ம மேல விழுந்து பாசத்தை காட்டுறானே, மனசு மாறிட்டாரோ அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இங்க ஆத்தா மோகனா ராசாங்கம் எல்லாரும் சந்தோஷத்தோட இருக்காங்க. 10 இளஞ்சோடிகளும் வந்துடுறாங்க. இப்ப ராசாங்கம் சேதும் தமிழையும் பார்த்து சொல்றாரு, உங்க கைனால 2 பேருமே எல்லாத்துக்கும் அந்த மாங்கல்ய தட்டை எல்லார் கையிலையும் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு ராசாங்கம். அதுக்கப்புறம் சேதுவும் தமிழும் சேர்ந்து எல்லா ஜோடிகளுக்கும் அந்த தாலி இருக்கிற தாம்பூலத்தட்டை எடுத்து கொடுக்குறாங்க. நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள எல்லாரும் பொண்ணுக்கு தாலி எடுத்து கட்டுங்க அப்படின்ட்டு ராசாங்கம் சொல்ல, கெட்டிமேளம் அப்படின்னு சொல்லவும் தாலி கட்ட தயாராகிறாங்க. அப்பதான் காவியா வந்து, ஒரு நிமிஷமாமா, இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான், ஆனா இந்த விஷயத்திலையும் ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்ற காவியா, ஏன் தாலி கட்டுற நேரத்துல ஏன் இப்படி வந்து சொல்ற அப்படின்னு ராசாங்கம் கேட்கிறாரு. 10 ஜோடி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான், அதுவும் இல்லாத இளஞ்சோடிகளுக்கு தான் நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணீங்க. ஆனா இதுல 2 பேர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாத மாதிரி இந்த கூட்டத்துல வந்து நிக்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ராசாங்கம் ரொம்பவே சாக்காகிறாரு. என்ன காவியா சொல்ற, என்னம்மா நீ சொல்றது உண்மையா அப்படின்னவும், ஆமா மாமா, இதெல்லாம் செஞ்சது யாருன்னு கேட்டா இதுக்கு மேல நீங்க சாக்காயிருவீங்க அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சொல்ற காவியா அப்படின்னு ராசாங்கம் கேட்க, ஆமா மாமா, இந்த கூட்டத்துக்குள்ளேயே நம்ம வீட்டு ஆளுகளே அந்த தப்பை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், யாருமா அது, யாரு அந்த வேலையை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்கிறாரு. சாவுத்திரியும் தாமரையும் மிரண்டே போகுது. என்ன இவளுக்கு எப்படி தெரியும் நம்ம பேசின விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அண்ணனுக்கு தெரிஞ்சா நம்மளை சும்மா விடாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுது. ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் குழப்பமா இருக்கு. என்ன காவியா என்ன சொல்றா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லவும், அப்பதான் போச பாக்குது. டேய், நீ ஏதாவது தப்பு பண்ணியாடா அப்படின்னா, அம்மா நான் ஒண்ணுமே பண்ணலமா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்றாப்புல போசு. சரி வெயிட் பண்ணி தான் பாப்போம் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா போசு 3 பேரும் அமைதியா இருக்காங்க. அந்த கூட்டத்துல நின்று இந்த சாவித்திரிய போய் காவியா கையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வராங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் மாமா அப்படின்னு சொல்லவும், என்ன காவியா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, சாவித்திரி என்ன பண்ணி வச்சிருக்க, என்ன காவியா என்னென்னமா சொல்லுது அப்படின்னு ராசாங்கம் கேட்கவும், அது வந்து ஒண்ணும் இல்லனே, அதெல்லாம் நான் ஒண்ணுமே பண்ணலனே அப்படிங்குது. இங்க பாருங்க, உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா, இல்லைன்னா நான் சொல்லிடுவேன்.
எல்லாத்தையும் நீங்கள் பேசுனதெல்லாம் நான் ஆதாரத்தோட எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மிரண்டே போயிருதுக. அப்பதான் சாவித்திரி சொல்லுது, தெரியாமல் பண்ணிட்டேனே, நான் இங்கே எனக்கு தெரிஞ்ச ஆளுகளை 2 ஜோடிகளை நான் வர சொல்லியிருந்தேன், ஏன்னா அதில் நான் பாதி பங்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டியாந்து இந்த கூட்டத்தில் நான் நிற்க வச்சிருக்கேனே, ஏற்கனவே அவங்க கல்யாணமானவங்க வேற அப்படின்னு சொல்லி அது வாயினாலே உண்மையை சொல்லவும் இதை கேட்ட ராசாங்கம் சாவித்திரியை கன்னத்தை சேர்த்து பலார்னு அறவுறாரு. உங்களுக்கு வேணும்டி, நல்லா வேணும். ஏண்டி ஆத்தாள் மகளும் சேர்ந்து எங்களை என்ன கிண்டல் பண்ணீங்க, உங்களுக்கு இதுவும் வேணும்டி, இதுக்கு மேலேயும் வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்பவே ஈஸ்வரி சந்தோஷப்படுது.